ஸோ குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி நாளைக்கு வரப்போகுது. ஸோ சிவராத்திரியை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சிவராத்திரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுறதும் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம மெடிடேஷனில் இருக்கிறதும் மேக்ஸிமம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அப்போ தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது கேம்ஸ் விளையாடுங்க, ஏதாவது படம் பாருங்கள், பக்தி படங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன பேசிக்காக? ஸோ ஃபஸ்ட்டு சிவராத்திரினா என்னன்னு முதல்ல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாத்தையும் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் எதுல இருந்து இருக்குன்னா நம்ம மைண்ட்ல இருந்து தான் இருக்கு. ஸோ மைண்டை பொறுத்த வரைக்கும் என்ன, மைண்டை ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும், மும்மூர்த்திகள் தெரியும், ஒன்று பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஸோ பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு மூணு பேர் என்ன, முதல்ல கிரியேஷன் ஆஃப் மைண்ட் ஃபர்ஸ்ட். அதுதான் பிரம்மா. பிரம்மா என்ன பண்றாரு, இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ பிரம்மா பிரபஞ்சத்தை படைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா கிரியேஷன் ஆஃப் மைண்ட். ஏன்னா இந்த மைண்ட் மூலமா தான் நம்ம இந்த உலகத்தை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் மைண்ட் பிரம்மா. விஷ்ணு வாட் இஸ் தட்? ஹி ஆர்கனைசஸ். உங்கள் மைண்டு மூலமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாம் யோசிக்கிறது தான் விஷ்ணு. இட்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் ஆர் இட்ஸ் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் இஸ் டெஸ்ட்ராயர். டெஸ்ட்ராயர் மீன்ஸ் வாட்? டெஸ்ட்ராயர் ஆஃப் த மைண்ட். அதுதான் சிவா. ஸோ இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் அ கிரியேஷன், யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்ஜ் ஆஃப் எனர்ஜி. முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய ஆத்மாங்கிறது நம்ம உச்சம் தலைவலியாக பின்னாடி மூலமாக போய் ஸ்பைனோட எண்டில் போய் இருக்குது. ஸோ திருப்பி நீங்கள் ஸ்பைன்லேருந்து மேலே கொண்டு அகெயின் உச்சந்தலையாக வெளியில் போகிறது தான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம முக்தி, என்லைட்டன்மெண்ட் நம்ம சொல்கிறோம். அது மூலமாக பண்ணுறது அந்த ஒரு நேச்சுரல் அப்சர்ஜ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளேசஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, ஒரு சின்ன விஷயங்கள் அது உந்துதல்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி உங்கள் எனர்ஜிஸை அப்படியே பேக் வழியாக தலையில் மேலே கொண்டு வர்றது தான் அதோடைய வேலையை. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நேச்சுரலாகவே அந்த அப்சர்ஷன் இருக்கும். ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் ஆர் எவ்ரி பீயிங் இன் திஸ் வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா பீயிங்க்கு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் காட்டுறது தான் இந்த சிவராத்திரி. ஸோ அந்த சிவராத்திரிங்கிறது என்ன? வாட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சிவன். என்ன இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயமா சொல்லட்டுமே. விஷயம் என்னன்னா த சைலன்ஸ் ஆஃப் த மைண்ட் வேர் இட் இஸ் நோ மைண்ட். எண்ணம் இல்லாத இடம் சிவன் இருக்கும் இடம், அவ்வளோதான். ஸோ எண்ணங்கள் இல்லாத இடம் சிவன் இருக்கும் இடம். அப்போ அந்த எண்ணங்கள் இல்லாத இடத்தை நீ கவனிக்கும் போது சிவன் அங்கு இருக்கிறார். அவரை கவனிக்க 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 உன்னுடைய மனம் என்னும் இந்த மாயை அழிகிறது, விலகுகிறது. இட்ஸ் அ டிஸ்ட்ரக்ஷன். இதுதான் சிவராத்திரி. ஸோ இந்த சிவராத்திரியில் நம்ம என்ன பண்ணலாம்னா we have to meditate. மெடிடேட்னா ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், காம் யுவர் மைண்ட். ஸோ அதுக்கு சில ப்ராக்டிசஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணி காம் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு 2 எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப், ஒரு பாஸ், அங்கே எதுவுமே இல்லை, இட்ஸ் அன் எம்டி ஸ்பேஸ், லுக்கிங் அட் தி எம்டி ஸ்பேஸ். இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது சிவராத்திரியில். அதுக்கு நம்மளுக்கு தேவை பிரெத்து தான் நம்மளுக்கு தேவை. அந்த ஸோ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், வாட் ஆர் த டெக்னிக்ஸ் தட் வி நீட் டு டூ தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய மூச்சு காத்துங்கிற பிராணனுக்கும் உங்கள் மனமுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஸோ இந்த மூச்சு காத்து நீங்கள் எந்த அளவுக்கு மூச்சு காத்துல கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மனம் என்பது அடங்கும், மனம் என்பது அமைதியாகும். ஸோ அதுக்கு பேர் தான் பிராணயாமா. இந்த மூச்சு காற்றுங்கிறது வெறும் மூச்சு இல்லை, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இல்லை. இட்ஸ் அ பிராணா, இட்ஸ் அ லைஃப் ஃபோர்ஸ். வித்தவுட் திஸ் பிராணா யூ வில் நாட் லிவ். இதுதான் உங்களை கண்டினியூஸாக வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். தட்ஸ் கால் பிராணா. ஸோ அதுதான் நம்ம பிராணயாமா அப்படின்னு சொல்கிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் பேசிக்காக விபாசனா அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணலாம். ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு அப்சர்வ் த பிரெத். இல்லாட்டி செகண்ட் டெக்னிக் ரொம்ப ஈஸியான டெக்னிக் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் சேம் ஃபார்முலா. கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த மூக்கு நுனி இருக்கு இல்லையா, திஸ் பர்டிகுலர் ஸ்பேஸை கண்ணை மூடிட்டு கவனிங்க. உங்கள் அவேர்னஸ் அங்கே கொண்டு வரணும், உங்கள் எண்ணத்தை அங்கே கொண்டு வரணும், அவ்வளோதான். அந்த மூக்கு நுனியை ஜஸ்ட் கவனிக்கணும். அப்படியே கவனிக்கிறீங்க. ஸோ கண்ணை மூடும் போது அந்த கண்ணு கூட கீழே அப்படியே கவனிக்கலாம். அதை கவனிக்க 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 அப்படியே அந்த மூச்சு உள்ளே போகிறதையும் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை கவனிங்க, ஃபியூ செகண்ட்ஸ் கவனிச்சுட்டு தென் மூச்சு உள்ளே போகிறத கவனிக்கணும். ஸோ மூச்சு உள்ளே போகுது, மூச்சு வெளியில் வருது. வெரி குட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாருங்க, மூச்சு உள்ள போயிட்டு மூச்சு வெளியில வருது இல்லையா? அப்போ மூச்சை உள்ள போயிட்டு மூச்சு வெளியில வரும். இந்த மூச்சு உள்ள போய் எண்ட் ஆகிற ஒரு இடம், மூச்சு வெளியில வர்ற ஸ்டார்ட் ஆகிற இடம், அந்த பர்டிகுலர் இடம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப 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 கேர்ஃபுல்லான இடம். நல்லா பாருங்க, மூச்சை இழுங்க, எண்ட் ஆயிடுச்சு இந்த இடம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ். அகைன் மூச்சை விடுங்க, எண்ட். இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ். மறுபடியும் மூச்சை இழுங்க, இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ். அப்போ மூச்சை உள்ள இழுத்து ஜஸ்ட் ஒரு பாஸ், மூச்சை வெளியில விட்டு ஜஸ்ட் ஒரு பாஸ். மூச்சை உள்ள இழுத்து அந்த இடத்த கவனிக்கணும், மூச்சை வெளியில விட்டு அந்த இடத்த கவனிக்கணும். இவ்வளவுதான். ஸோ அப்போ மூச்சை உள்ள இழுக்கிற போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மூச்சை அப்படியே அடக்கிட்டு அந்த இடத்த கவனிக்கணும். 1 செகண்ட் 2 செகண்ட் உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்க. மறுபடியும் மூச்சை வெளியில விடுறீங்களா, அந்த இடத்த கவனிங்க. மறுபடியும் 1 செகண்ட் 2 செகண்ட் ஜஸ்ட் பாசிங், அவ்வளோதான். அந்த இடத்த நிறுத்துங்க, அவ்வளோதான். மூச்சை உள்ள போயிட்டு அந்த இடத்த நிறுத்தணும், நிறுத்தி அதை கவனிங்க. மூச்சை வெளியில விட்டு அந்த இடத்த கவனிங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு 2 இடம் இருக்கும். அந்த 2 இடத்த கவனிக்க 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 அந்த இடம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் இடம் சிவா. தட் இஸ் வேர் சிவா ரிசைட்ஸ். நீங்க சிவனை தரிசிக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னா, இதை நான் சொல்ல, சிவனே சொல்லியிருக்காரு. எது? 112 விஞ்ஞான பைரவி தந்திராங்கிற ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. அதில் 112 டெக்னிக்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்வதி தேவி கேட்பாங்க, இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி ஆகணும் என்ன பண்ணலாம், அதுக்கு அவர் 112 டெக்னிக்ஸ் இருப்பாரு. ஸோ சிவராத்திரி சீரீஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 3rd வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ சிவராத்திரி என்ன சொல்லியிருக்கேன், 2வது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம், 3வது அன்னைக்கு என்ன பண்ணணும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் நாளைக்கு காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாப்பிடாதீங்க. எதுவுமே சாப்பிட்றதா இருந்தாலும் டேக் லிக்விட் ஃபுட், ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்க, இல்லை வந்து நீங்கள் கஞ்சி இருக்கு இல்லையா அதை வச்சு குடிக்கலாம். இந்த லிக்விட் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஃபுட், த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இன் யுவர் ஸ்டொமக் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அமௌண்ட் ஆஃப் மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அதிகமாக ஃபுட்டு வச்சுருந்தீங்கன்னா இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, குறைவான ஃபுட் இருக்குன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ சிவராத்திரியில் காலையில் மத்தியானம் நைட் 3 வேளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுட்டை கொஞ்சம் கம்மியாக எடுங்க, இல்லை ரொம்ப லைட்டாக ஜூஸாக எடுங்க, இல்லை தண்ணி மட்டுமே இன்டேக் பண்ணாலும் ஓகே. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் யூ கேன் டேக் வாட் எவர் யூ வாண்ட், தட்ஸ் நோ ப்ராப்ளம் இன் இட். ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ டு நான்வெஜ். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் நான்வெஜ் வந்து டைஜஷன் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். 2வது அது வந்து ஒரு ரஜஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி நீட் அ சாத்விக் டயட் ஆன் தட் டே. சாத்விக் டயட்னா பழங்கள், ஃப்ரூட்ஸ் இது மட்டும் சாப்பிட்டாங்கன்னா ஓகே ஃபைன். ஸோ இந்த டயட்டை மெயின்டைன் பண்ணணும். ஸோ மார்னிங் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு 4-5 o'clock சம்திங் எந்திரிச்சு ஜஸ்ட் டேக் பாத், உட்காருங்க, ஒரு விளக்கு வச்சுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தட் லைட் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சே ஓம் 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 ஓம். இதை பண்ணுங்க. ஸோ இந்த ஓம் பண்ண என்ன ஆகும், உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிராண சக்தி டெவலப் ஆகும். சிமிலர் வே நீங்க மூச்சு பயிற்சி பண்ணலாம். பேசிக் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, நாடி சுத்தி அப்படிம்பாங்க. ஆல்டர்னேட் நோட் பேசிக். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இன்ஹேல் பண்ணணும், close it, exhale, again inhale, close it, exhale. ஸோ இதை பண்ணும்போது இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட் பிரீத்திங் அப்படிம்பாங்க. இதுக்கு பேர் தான் நாடி சுத்தி. உங்கள் உடலுடைய 72,000 நாடி நடங்களை முதல்ல பேசிக்கா சுத்தம் பண்ணணும். ப்ரிப்பேர்னஸ் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு கேம்ஸ் பண்ணால் வார்ம் அப் பண்ணுவீங்க இல்லையா, இல்லை நீங்கள் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த நிலத்தெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு அந்த பாடி அலைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ நாடி சுத்தி பண்ணுங்க. பண்ணிட்டு இதை மட்டும் பண்ணுங்க. பண்ணிட்டு மார்னிங், ஈவினிங் அண்ட் நைட் மேக்ஸிமம் அவுட் சைடு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண வேணாம். டிவி ஆகட்டும், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் வில் ஸ்டார்ட் டு காம் டவுன். கரெக்டாக ஈவினிங் காலையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிவராத்திரி ரெடி ஆயிருவீங்க. சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணலாங்கிறத நான் வீடியோஸ். ஸோ வெல்கம் டு சிவராத்திரி சீரீஸ். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவராத்திரி டைம் ஈவினிங் டைம் ஒரு 7 o'clock ஆகுது. என்ன பண்ணலாம்? ஸோ ப்ராப்பரான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to அடுத்த நாள் மார்னிங் 6, இதுதான் ப்ராப்பரான டைம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னால் வந்து இந்த மூச்சு பயிற்சி தெரியாது, எதுவும் தெரியாது அப்படின்னா பேசிக் பிகினர் லெவலுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். அமைதியாக உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு இடம், ஒரு சாஞ்சு உட்கார்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் ஸ்பைன், முதுகு நேராக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா அந்த அப்சர்ஜ் ஆஃப் எனர்ஜி மேலே வரும்போது யூ ஹவ் டு லெட் இட் கோ. அப்போ குடிஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இட் வில் நாட் கோ. ஸோ ஜஸ்ட் அப்படியே உட்காந்துக்கலாம். ஏதாவது சாமி படமோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கணும். அதான் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், அதை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துக்கணும். அவ்வளோதான்.
ஸோ இது வந்து பேசிக், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு. செகண்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் உட்காருங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சாண்ட் ஓம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த ஓம் எப்படி சாண்ட் பண்ணு பாருங்க. ஓம் ஓம் ஓம். இதை மட்டும் பண்ணுங்க. ஒரு 108 பீட்ஸ் உள்ள மாலை இருக்கு இல்லையா, ருத்ராட்ச மாலை, சின்னதாக கூட வாங்கிக்கலாம், இல்லை சந்தன மாலை நிறைய இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் அப்படியே சாண்ட் பண்ணுறது மட்டும்தான். இது ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த சாண்டிங் கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். இவ்வளோதான். ஸோ அப்சர்வ் யுவர் பிரெத். இது தேர்ட் லெவல். ஃபோர்த் லெவலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளோஸ் யுவர் ஐஸ், முதல்ல பிரெத்தை அப்சர்வ் பண்ணுங்க. 1 2 இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். அப்படி பண்ண 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 இன்ஹேல் போய் எண்ட் போய் அந்த எண்டை பிடிச்சிக்கணும், சின்ன இடம், அது கவனிக்கணும் கொஞ்ச நேரம், ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ். தென் எக்ஸேல், தென் அந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ், அது கவனிங்க. தென் அகெயின் இன்ஹேல் எக்ஸேல். அப்படி பண்ண 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 என்ன ஆகும்னா, கான்சென்ட்ரேஷன் அந்த பர்டிகுலர் கேப் இருக்கு இல்லையா, அந்த 2-3 செகண்ட்ஸ் அந்த இடத்துல மூச்சு இருக்காது, எண்ணங்கள் எதுவுமே இல்லாத இடத்துல போய் நிற்பீங்க. அதை கவனிக்க கவனிக்க, இங்கேயோ இன்ஹேல் பண்ணி அந்த இடம், எக்ஸேல் பண்ணி இடம், இந்த ரெண்டை கவனிக்க கவனிக்க அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்குள்ள அந்த எனர்ஜிஸோடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக, யூ வில் ஃபீல் அ மேக்ஸிமம் டிஃபரன்ஸ். அடுத்த ஹை லெவலுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, வெல்கம் டு சிவராத்திரி சீரிஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 2-3 ஸ்டேட் சொல்லிட்டேன் நான். ஸோ ஹை லெவல் சாதனாஸ் நான் ஏற்கனவே பிராணாயாமா பண்ணியிருக்கேன், மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், ஒரு யோகாலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் இது பிகினர்ஸ் ட்ரை பண்ண வேணாம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதுன்னா, முதல் வேலை 108 தடவை ஓம் சொல்லணும். பீட்ஸ் எடுத்துக்கங்க, கண்ணை மூடுங்க. ஓம். நிறைய பேர் ஓம் நோ ஓம் இந்த எக்ஸ்டெண்ட் பாருங்க. ஓம். இதவே 108 தடவை இல்லை, அதை எவ்வளவு வேணா, ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு சாயந்தரம் 6 இருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ எந்த ஒரு மந்திரம் சித்தி ஆகிறது கிட்டத்தட்ட 1,00,000 தடவை நீங்கள் பண்ணணும், 1,08 தடவை பண்ணணும், அதெல்லாம் சித்தி ஆகும். நிறைய பேர் 21 பண்ண அதெல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க ஸ்டார்டிங்னா 6 கிட்டத்தட்ட 12 மணி நேரம் டைம் இருக்கு. உட்காருங்க, இந்த மந்திரத்தை எடுத்து சும்மா இந்த மாலை எடுத்து 108 தடவை ஒன் டைம்னா அதை ஒரு 108 தடவை ட்ரை பண்ணுங்க, 108 தடவை சாண்ட் பண்ணி பாருங்க. அப்போ பாருங்க எனர்ஜிஸ். அது முடிச்சதுக்கு அப்புறம் as usual ஜஸ்ட் விபாசனா, தென் கோ ஃபார் இதெல்லாம் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி டேரக்டா நம்ம என்ன பண்ணலாம், நாடி சுத்தி தெரியும் இல்லையா, நாடி சுத்தி ஆல்டர்னேட் முடிச்சுட்டு கும்பகம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹை லெவல் சாதகாஸ்க்கு மட்டும்தான் இது மறுபடியும் சொல்றேன். ஸோ வார்னிங் என்ன பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ரெக்கமெண்டட் ஒன்லி ஃபார் ஹை லெவல் சாதகாஸ்க்கு மட்டும்தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு ஹேவ் பிராணா இன்சைட். இட்ஸ் கால்ட் உள் கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகம் நல்லா புரிஞ்சுட்டு 3 இருக்கு. கும்பகம், பூரகம், ரேசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சை இன்ஹேல் பண்றது பூரகம், உள்ள வைக்கிறது கும்பகம், வெளியில ரிலீஸ் பண்றது இட்ஸ் கால்ட் அஸ் ரேசகம். ஸோ கும்பகம் பண்ண போறோம், நல்லா பாருங்க. You see that? Yeah, let's go. Close. Exhale, then again inhale, close. Exhale, done. ஸோ நல்லா பாருங்க, இன்ஹேல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இன்ஹேல் இடத்த மட்டும்தான், எக்ஸேல் இடத்த க்ளோஸ் பண்ணக்கூடாது. இன்ஹேல் க்ளோஸ், எக்ஸேல் அகைன் இன்ஹேல் க்ளோஸ். அந்த இன்ஹேல் பண்றதுல க்ளோஸ் பண்ணும்போது உங்க மூச்சு இன்ஹேல் பண்றீங்க இல்லையா, க்ளோஸ் பண்ணும்போது மூச்சு எல்லாமே உங்க உடம்புல இருக்கு. ஜஸ்ட் முதல்ல அதை கவனிங்க. ஸோ பிரெத் உள்ள இருக்கு. அந்த முழுமையான பிரெத் உள்ள இருக்கும்போது அந்த பிரெத்தை நீங்க கவனிக்கிறீங்க. உங்க உடல்ல பிரெத் உள்ள அப்படியே நிக்குது. இட்ஸ் நாட் மூவிங், இட்ஸ் ஸ்டேஷனரி தேர், விச் மீன்ஸ் உங்களுடைய ஒட்டுமொத்த உள் இயக்கமும் முதல்ல பாஸ் அப்படியே நிக்குது. அதுல பிராணன் உள்ள கவர் ஆயிருக்கு.
இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஹை லெவல் சித்திஸ், ஒன் ஆஃப் த வெரி ஹை லெவல் சாதனாஸ் இது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்லா சுவாசிக்க முடியும், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க மட்டும் இதை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் உள் கும்பகம். புரியுதுங்களா? இதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? டன். முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, மூச்சு அப்படின்றதுலயே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ பேசிக்காக வெறும் மூச்சை மட்டும் கவனிச்சே யூ கேன் லிட்ரலி கோ பியாண்ட் டெக்னிக்ஸ். ஸோ அந்த மூச்சில் வந்து பார்த்தீங்கன்னா there is called as 3 things. One is called as பூரகம், கும்பகம், ரேசகம். பூரகம் அப்படின்னா மூச்சை இன்ஹேல் பண்றது, இன்ஹேல் பூரகம். தென் ரேசகம், எக்ஸேல். கும்பகம், ஹோல்டிங். இதுக்கு பேர் கும்பகம். புரியுதுங்களா? சோ நான் பாருங்க மூணை செய்யற பாருங்க, பூரகம், கும்பகம், ரேசகம். புரியுதுங்களா? ஸோ இன்ஹேல், ஹோல்டிங் யுவர் பிரெத், எக்ஸேல். இதுக்கு பேர் தான் பூரகம், கும்பகம், ரேசகம். இந்த மூணுல வந்து நீங்க பண்ண எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லிட்ரலி யூ வில் ஃபைண்ட் சோ மெனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் வில் பி எவால்விங் யூ. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், நிறையா நாலேஜ் கிடைக்கும். மெயினாக ரொம்ப முக்கியமான விஷயம், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உடல் வந்து லிட்ரலாக ஒரு யங்காக மாறும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்லலாம். பட் இந்த பூரகம், கும்பகம், ரேசத்துக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை வந்து பதஞ்சலி யோகசூத்திராவில் பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பூரகம், கும்பகம், ரேசம். கவுண்ட் சொல்ல, ஆனால் விவேகானந்தர் கவுண்ட் சொல்லியிருக்காரு ராஜயோகத்தில். பூரகம் எவ்வளோ பண்ணும், கும்பகம் எவ்வளோ பண்ணும், ரேசகம் எவ்வளோ பண்ணும் கவுண்ட் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை லெவல் சாதனாஸுக்கு. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ குட் ஏபிள் டு ரிவீல் தோஸ் திங்ஸ் ஹியர், பட் ஸ்டில் ஓகே, ஐ வில் டெல் யூ. பட் நீங்கள் முதல்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. நிறைய பேர் முதல்ல நான் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பண்ணுறேன், அப்படியே இருக்க போகிறேன் 5-20 செகண்ட், அதெல்லாம் கிடையாது. உங்கள் லங்ஸ் கெப்பாசிட்டிக்கு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண தான் லங்ஸ் கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும் போது உங்களால் அதிக லெவலில் பிராணாவும் அதிக லெவலில் டைமும் இருக்க முடியும். புரியுதுங்களா? எஸ்.